அவங்க அதோட முடிஞ்சிச்சு. அவங்க அது ரெட் கார்டுன்றது. அது வந்து எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, குரூப் அட்டாக் மாரி அது. 2 பேர் ஆமா. இவங்க ஒருத்தருக்கு கீழ விழுந்து ஃபிட்ஸ் வந்து, இல்ல வந்து பேனிக் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயி, வந்து அவங்களே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிலாம் கேட்டதெல்லாம் கிடையாது. அது அக்ரீமெண்ட்லயே தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் மேல இன்னொருத்தர் வந்து இந்த மாரி பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணக்கூடாது. ஷோக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஷோல எந்த கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது. எந்த விதமான ஷோக்கு பாதிக்கப்படுற மாரி எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாது. அப்படின்னு சொல்லி அக்ரீமெண்ட்லயே இருக்கு. அப்ப அத எல்லாத்தையும் மீறி இவங்க கேட்காம சொல்ல சொல்ல கேட்காம திரும்பி ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் இவங்க வச்சு உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்களா இவங்க? அதாவது அதனால தே எப்படின்னா இல்ல. போத் டிசர்வ் த ரெட் கார்ட் அவ்வளவுதான். அதுதான் ப்ரோ. என்னன்னா அண்ட் சாம் ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. அண்ட் நமக்கு காமிச்சது வந்து கொஞ்சம் தான். லைவ்ல நெறையா வந்து அவன் பேசினது கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவன் சொல்லியிருக்கான், "இந்த பொழப்புக்கு வெளிய போய் நீ வேற பொழப்பு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லியிருக்கான். அதெல்லாம் ஹவுஸ்மேட்ஸும் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவன் நெறையா பேசியிருக்கான். நமக்கு வந்து லைவ்ல கட் பண்ணிட்டு இல்லையே லைவ்லயே நான் பார்த்த ஞாபகம் இருக்கு. இந்த பொழப்புக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வரல நமக்கு. ஸோ அதுதான் ஓகே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விடுங்களேன். போனவங்களை பத்தி எதுக்கு மறுபடியும் அவங்களுக்கு மைலேஜ் கொடுக்குறாங்க? விட்டுருங்க. ஒரு சிலர் இல்ல சாம், டு ஆட் டு யுவர் பாயிண்ட், அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயம் வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் இன்சிடென்ட்ல. தேர் ஆர் லாட் ஆஃப் நோ ரூல் பிரீச்லாம் நடந்திருக்கு. ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவங்களோட பிஹேவியர், லாட் ஆஃப் வார்னிங்ஸ், continuous assaulting of other women in the house by Kamru, all this has led to the red card. And even after that incident, சாண்ட்ரா புஷ் பண்ணதுக்கு அப்புறமா நடந்த இன்சிடென்ட் எல்லாமே it was taken into account, that they were trying to justify that they were no, they did not show any remorse. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் the red card was given. I don't think like what Viana blames, and Watermelon ஒரு இன்டர்வியூ வெளியே கூட கொடுத்திருந்தார், சாண்ட்ரா ட்ரிக் பண்ணிட்டாங்க அப்படிலாம். I don't think Sandra is the reason for their red card. Their own actions are the reason for the red card. Yeah. அந்த மைக் இல்லங்க இஷ்யூ ரிப்பீட்டடா சாண்ட்ரா மைக்க மாட்டாம மறைச்சு பேசிட்டு இருந்தாங்களா அந்த கேப்சூல்ல மறைச்சு எத்தனை வாட்டி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாரு. ஆக்சுவலா அதுக்கு நீங்க அமித்தோட இன்டர்வியூ கேட்டிருந்தீங்களா? அதுல அவர் சொல்லியிருப்பாரு, நமக்கு அவங்க அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல இருந்து வெளியே வரும்போது கம்ருதீன் அண்ட் பாருன்னு சொல்றதை மட்டும் தான், பிக் பாஸ் சொல்றது மட்டும் தான் கேட்கும். ஆனா அமித் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு தட் பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அமித் சாரி கம்ருதீன் அண்ட் பாரு ப்ளீஸ் பிஹேவ் அப்படின்னு சொல்லியிருப்பாராம். ஸோ அந்த அளவுக்கு தே ஹவ் டிட் சம்திங் விச் தே ஆர் நாட் சப்போஸ் டு டூ. There are behavioral issues right from the beginning. தட் இஸ் தி திங். அதுதான் சொல்றேன். அதாவது எப்படின்னா, முடிஞ்சு போன விஷயத்துக்கு வந்து அவங்க தான் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா, நம்மளும் வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து அவங்கள பத்தி பேசி அவங்களுக்கு மைலேஜ் ஏற்றி விட வேணான்ற மாதிரி தோணுது. ஸோ இல்ல அவங்களுக்கு மைலேஜ் எல்லாம் ஏத்தல. இல்ல வேணாம். அத ஒயிட் வாஷ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுதான் கேட்கறேன். பண்றவங்க பண்ணிட்டே போட்டோம். எப்படியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் ஒயிட் வாஷ் பண்ணாலும் சரி, பொங்கலுக்கு வரைக்கும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். பரவாயில்ல, பண்ணுங்க. சீசன் இன்னும் ஒரு 2 வாரத்துல முடிய போகுது. அதுதான் பொங்கலுக்கு ஒயிட் வாஷ் பண்ண. லதா பேசினா அதுக்கப்புறம் இன்னொரு வரும். லதா பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த பேனிக் அட்டாக் பத்தியே ஒரு 4 நாளா போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரே ஒரு இதுதான். இப்ப நம்மளே நடந்துட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு கால் தடுக்கி கீழே விழுகிறோம். நம்ம எந்திரிச்சு நிக்கிறதுக்கே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆகும். அவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வெர்பல் அபியூஸ் வந்து ரொம்ப நேரமா போயிட்டு இருந்தது. ஒரு 1 hour 2 hours போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க உதைச்சு கீழே விழுகுறாங்க. அவங்க தானா விழுந்திருந்தா கூட பரவாயில்ல, அவங்க தானா விழுந்துட்டு டிராமா போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து உதைக்கிறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிற ஆளு அப்படின்னாலும் இருக்கிற ஆளோ இல்லாத ஆளோ, ஒரு லேடி வந்து ஒரு சி செக்ஷன் பண்ணிட்டு 2 ட்வின்ஸ் இருக்காங்க. இத்தனை இத்தனை டெலிவரிக்கு அப்புறம் சில இஷ்யூஸ் இருக்கதான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்லல. கீழே அவங்களா விழுந்து இந்த மாதிரி ஓவர் ஆக்ட் பண்ணி பேனிக் அட்டாக் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொன்னா கூட நம்புற மாதிரி இருக்கு. யாரோ 2 பேர் தள்ளி விட்டு கீழே விழுந்து எந்திரிக்க முடியாம மறுபடியும் அவங்க பிளாங்க் ஆகி இது மாதிரி வந்துச்சு. அத கூட புரிஞ்சுக்க முடியாம ட்விட்டர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நடிக்கிறாங்க. அதுக்கு இந்த வியானா வேற வந்துட்டு
ஈவில்னஸ் அது இதுன்னு நீ நடிக்கிறத விடவா அவங்க நடிச்சிட்டாங்க? நீ என்ன பண்ணி நீ இப்போ ஒரு 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 5 வாரம் ஒரு மாரி இருந்த, அப்புறம் போற வரைக்கும் ஒரு 3 வாரம் ஒரு மாரி இருந்த. இப்ப இதுதான் உன்னோட உண்மையான கேரக்டரா இருந்திருக்கும். நீ இத்தன நாள் இருந்த 70 நாள் வந்து நீ நடிச்சுட்டு தான் இருந்திருப்ப. ம். எதுக்கு தேவையில்லாம இப்ப என்ன பார்வதிக்கும், கமருதீனுக்கும் எல்லாரும் என்ன முட்டு குடுக்க நெனைக்கிறாங்க? அவங்க வந்து அப்படியே புனித ஆத்மாவா இருந்தாங்க. எந்த தப்புமே பண்ணல. சாண்ட்ரா தான் அவங்கள ட்ரிகர் பண்ணி, நீ என்னை உதன்னு சொல்லி உதைக்க விட்டு இது பண்ட்டாங்க. அப்படிங்கிற மாரி பண்ட்டாங்களா? கொஞ்சனாவது இந்த ஒரு இது பண்றாங்க இல்லைங்களா? நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கல்ல. கொஞ்ச நாள் யோசிக்கவே மாட்டாங்களா? கேட்கிறேன் நானு. கொஞ்சனாவது யோசிக்க மாட்டாங்களா? அ ஒரு சின்ன ஒரு நம்மளே கீழ விழுந்தா எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆகுங்க. உடனே நான் நடிக்கிறேன்னு அர்த்தமா? அ என்ன ஒரு ஒரு இது வேணும்? அதுக்கு ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட்டு அவங்கள கேளு, இவங்கள கேளு, அவங்க கேளு. ஏங்க அவங்க வந்து ட்ரிகர் பண்ணோம்னா, எ பார்வதிய வேற மாரி ட்ரிகர் பண்ணி பார்வதியும், கமருதீனையும் கமருதீன் இதுக்கு முன்னாடி யார்ட்டயுமே சண்டையே போடலையா? கை ஓங்கிட்டு போனதே கிடையாதா? பார்வதி யார்கிட்டயுமே சண்டை போட்டதே இல்லையா? 2 பேரும் ரொம்ப அப்ராணியா? என்னங்க இது? ஏங்க லைவ்ல 24/7 பாக்குறோம். இதுக்கு வியானா ஒரு எபிசோடு கூட அந்த அந்த கார் இன்சிடென்ட் கூட கேட்கல. அரோரா வந்தோனே கேக்குறாங்க. நீ பார்த்தையான்னு கேக்குறாங்க. சுபி எவிக்ட் ஆனது தெரியலங்குது அந்த பொண்ணு. கார் இன்சிடென்ட் என்னன்னே தெரியலங்குது. ஆனா வந்து பேசுறத பார்த்தீங்கன்னா, அப்படி பேசுது. நம்மலாம் 24/7 பாக்குறவங்கலாம் முட்டாளு அப்படின்னு நெனச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. ம். என்ன ஒரு ஒரு இதுன்னு ஒண்ணு வேண்டாமா? இல்ல ஒரு நெகட்டிவிட்டி ஒருத்தர் மேல ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா, உடனே ஒருத்தர் ட்வீட் போட்டாங்கன்னா, அத பேஸ் பண்ணி ஒரு 100 பேரு அடிக்கிறியா அடி. ஏன்னா இத்தன நாள் கமருதீன் பாரு பண்ணும்போதெல்லாம் நீங்கலாம் இது பண்ணிட்டு தானே இருந்தீங்க. இப்ப மட்டும் அவங்க வந்து அப்படியே என்னமோ இது பண்ணிட்டு தியாகம் பண்ணிட்டு வெளில போன மாரி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். சாரி சார். எமோஷனலா சொல்லிதான். ஏன்னா ட்விட்டர் திறந்தாவே சாண்ட்ரா ஆக்டிங், சாண்ட்ரா நடிப்பு, அரக்கி அது இதுன்னு. உங்ககிட்ட வந்து நடிச்சு அவங்க என்னங்க பண்ணணும்? அவங்க ஆல்ரெடி சீரியல் நடிச்சுட்டு தாங்க இருந்தாங்க. வியானா சொன்ன மாரி. அ என்ன ஏங்க ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் அட்டாக் போன சீசனு இப்படியே தான் சவுண்ட ட்ரோல் பண்ணாங்க. கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலா அவங்க உண்மையா தான் இருந்தாங்க. ஜென்யூனா தான் இருந்தாங்க. அவங்க நேச்சரே அப்படிதான். ஆனா என்ன பண்ணாங்க? சவுண்ட் நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாக்லினயும் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க ஒவ்வொருத்தரோட நேச்சரும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கதான் செய்யும். அது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு அவங்க நடிக்கிறாங்களா இல்லையான்னு. எல்லாத்தையுமே எப்படிங்க ஒரு ஒரு நெகட்டிவ் பிஆர்ங்கிற ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து எல்லாத்தையும் அடைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. நான் சவுண்ட் இப்பவுமே நேச்சுரலா அப்படிதான் இருக்குது. அப்ப நீங்க சொல்லுவீங்களா? சவுண்ட் வந்து இல்ல அந்த ஷோல ஒரு மாரி இருந்தது, இப்போ ஒரு மாரி இருக்குன்னு. புரியவே இல்ல எனக்கு. மக்கள் என்ன நெனைக்கிறாங்க? எப்படி இருக்காங்கங்கிறது எனக்கு புரியல. ஓகே. ஹாய் இம்மாது ப்ரோ. ரொம்ப நாளா பார்க்கவே முடியல. யோ நான் வந்தா நீ தான் தூங்கிட்ட என்ன விக்னேஷ்? ஆமா ஆமா நேத்து வந்தாரு இமத் ப்ரோ. லாங் டைம். நேத்து சிக்னலே போயிடுச்சு. நான் ரம்யா ஜோக்காக வெயிட்டிங். ஆஹா டைட்டில் வின்னரா? ஆமா ப்ரோ டைட்டில் வின்னர் வியானா ப்ரோ. டைட்டில் No, வின்னர் no, வியானா no. தானே. ஹலோ நீங்க என்ன ஹலோ ரம்யா ஹலோ ரம்யா ஹலோ ஜோ தான். நானு விக்னேஷ்லாம் கடைசி வரையும் நாங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்தோமோ அதான் எங்க ஸ்டாண்டு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். யாரு இன்னொன்னு யாரு? தருண் யாரு? நானும் சொல்லியிருக்கேன். Yes dude, come on, yes. என் தலைவர் திவாகர் முன்னாடி வந்துட்டான். Fantastic. சரியா? நீங்க வேற யார் சொன்னாலும் இங்க செல்லாது. என்ன உங்க தலைவர் வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு, அழுகுறாரு. அந்த மனுஷன் இது வரைக்கும் சோலை உடைஞ்சதே இல்ல. வந்தோடனே மனுஷன் உடைச்சிட்டீங்களே. எம்ஜிஆர் மாதிரியா ஃபர்ஸ்ட் 3 நாள் அடி வாங்குவாரியா, அதுக்கப்புறம் தான் இல்ல அவர் அடிக்கும் போது கூட ஒட்டஞ்சு ஒரு சொட்டு தண்ணி வரல. நீ புளியுறாரு. ஆனா அப்ப கூட தண்ணி வரல. யோ அந்த மனசு தான் என் கடவுள். இதற்கு பெயர் தான் கடவுள் ரசிகா. ஆமா ரசிகா, அதை நீங்க ஃபேக்னு நினைக்கிறீங்களா? அழுகுலாம் ஓரளவுக்கு இருக்கும். இவரு வாட்டர்மெலன் உள்ள அழுகுலாம் ஃபேக்னே சொல்லலையே ப்ரோ. என் தலைவரை நான் எப்படி ஒரு ஃபேக்னு சொல்லுவேன்? ஆனா அந்த ஆளு கூட ஃபீல் பண்ணி அழுகல. நீ சொன்ன மாதிரி அந்த கிட்டத்தட்ட எவ்வளவு 40 நாள் இருந்தாரா? ஒரு இடத்துல கூட அழுகவே இல்லை. கேமரா இருக்கு, எல்லாமே தெரியும். சிங்க மாதிரி இருந்தாரு ப்ரோ. சிங்க மாதிரி இருந்தான். அந்த வீட்டுல எமோஷன்ஸே காட்டாத ஒரே அளவோட தான். வேற லெவல். இந்த சீசன்லயா ஓல் சீசன்லயா ப்ரோ?
ஃபர்ஸ்ட் 40 நாள்ல நாளைக்கு சண்டே நீ ஏதோ சண்டை போட்டு இருந்தா எனக்கு லைவ் பார்த்துட்டு இருந்தேன். இங்க எல்லாம் ரொம்ப சின்சியரா பேசுனீங்கப்பா. கேக்குதா? கேக்குது. இங்க எல்லாம் ரொம்ப சின்சியரா பேசுனீங்க. நான் அதுக்கு டோட்டல் அகைன்ஸ்ட். ஓகே, ஆல்வேஸ் அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அ கேம். இந்த கேம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. ஸ்ட்ராட்டஜி அவ்வளவுதான். பிரகாஷ் அருமையா சொன்னாரு. அவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜில ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. ஃபேண்டாஸ்டிக். அதே தான் நானும் சொல்றேன். நானும் அதான் சொல்றேன். நல்ல கேம் ப்ரோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஒரு கேள்வி கேட்கறது வெயிட் பண்ணுங்க. இமாத் ப்ரோ, ரெட் கார்டு எது கொடுத்தாங்க? எனக்கு அத மட்டும் சொல்லுங்க. ரெட் கார்டு எதுக்கோ கொடுத்துட்டு போட்டு நாம தான் மூணாவது வாரத்துல சொல்லிட்டு இருக்கோமே ரெட் கார்டு கொடுங்க. அதை விடுங்க. நான் கம்முடுதுங்கிற மூணாவது வாரம் நான் கேக்குறேன். அதை விடுங்க. இந்த வாரம் இவங்க ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ரீசன் தான் இப்ப வேணும். இந்த ரீசனுக்கு வந்து இவங்க பண்ணது தப்புனால ரீசன் என்ன? ரெண்டு ரீசன் இருக்கும். ஒன்னு வெர்பல் அபியூஸ், இன்னொன்னு எட்டி உதைச்சது. சிம்பிள், அவ்வளவுதான். அத சொல்லி தானே கொடுத்தாங்க. தட்ஸ் ஆல். இதானே சொல்லி கொடுத்தாங்க. ப்ரோ எட்டி வச்சது கூட இருக்காது. ப்ரோ வர்பல் அபியூஸ் பண்ணிட்டு எட்டி வச்சது கூட நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஏதாச்சும் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு சாரியே கீரியோ பிக் பாஸ் கிட்ட இல்ல அவங்க கிட்ட இல்ல நம்ம ஆப்ஷன்ஸ்ல அதையும் சேர்த்துப்போமே. இத கேளுங்க இமாத் ப்ரோ. எனக்கு முத்துக்குமன் சொன்னதுதான் எனக்கு ஆக்சுவலி தோணுச்சு. எனக்கு பட்டது அதான். எனக்கு மேபி இட் இஸ் அதர்ஸ் பீப்புள் ஒப்பீனியன். அது முத்துக்குமர் வந்து சனிக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தான். அது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க வந்து கேம்ல வந்து நாங்க கில்லர் காயின்லாம் ஆடி இருக்கோம், வி வர் ஆல் தேர், எல்லாம் பண்ணியிருக்கோம், பிசிக்கலா நிறைய நடந்திருக்கு, எங்க சீசன்ல நடந்திருக்கு. பட் இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னா, ரெட் கார்டுன்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரிமோஸ் பண்ணிட்டு அதுக்காக ஒரு செகண்ட் கூட வருத்தப்படாத அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் சொல்லியிருந்தாரு. ஐ ஆக்சுவலி அக்ரி டு தட் பாயிண்ட். ஏன்னா வந்து இப்போ வந்து மறுபடியும் அதான் சொல்லுவாங்க, சபரி வந்து இது பண்ணும்போது ஏன் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு கும்பல் வர்றாங்க. சபரி ஆக்சுவலி ஷோட் தட் ரிமோஸ் ஆன் தட் டே இட் செல்ஃப். பட் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது. பிக் பாஸ் போய் உட்காந்து அழுதாரு. அதை நம்ம பார்த்துருக்கோம். ஆடியன்ஸுக்கு அழுதாரு. நான் அதான் சொல்றேன், அது இதுவாகவே இருக்கட்டும். பட் ஹி ஷோட் தட் அட்லீஸ்ட் இவங்க வந்து ஈவன் விஜய் சேதுபதி ரெட் கார்டு எடுத்து காட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி கூட தேவர் ஜஸ்டிஃபைங் தேர் ஆக்ஷன். 0 ரிமோஸ். அவ்வளோதான் என்னோட ஆன்சர். ஏன்னா வந்து எனக்கு முத்துக்குமரன் சொன்னது போது டப்பு எனக்கு ஹிட் ஆச்சு. ஆமா இல்ல, ஏன்னா வந்து தேவர் டான்சிங் பிஃபோர் த ஷோ. ஓடி வருவாங்க. அது வரைக்கும் விஜய் சேதுபதி வரைக்கும் கூட தேவர் டான்சிங், என்ஜாயிங் தேர் டே. இன்னொன்னு சொல்லியிருப்பான், இந்த விஷயம் வந்து பெருசு ஆகாது. அவங்க வீடியோ இருக்கு, கமுடுதுல இருந்து சோஃபால உட்காந்து சொல்லுவார் தலைவர், இந்த வீட்டில் வந்து சின்ன விஷயத்தான் பெருசா பேசுவாங்க, பெருசிய விஷயம்லாம் அங்கே அப்படியே போயிடும், இந்த விஷயத்த வந்து பெருசே ஆகாது அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லுவாரு. சப்பையா முடிஞ்சிடும் பாரு, சப்பையா இல்ல, அது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அசால்ட்டா முடிஞ்சிடும் பாரு. ஆனா அது நடந்து முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் உட்காந்து சோஃபால இவங்க 2 பேர் பேசுனதெல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி. நிறைய பண்ணிட்டேன். நான் பேசி முடிச்சிட்டேன். வாக்குமூலம் அதெல்லாம் பாத்துருந்தீங்கன்னா நம்மளே கள்ள தூக்கி 2 பேர் மேலயும் தூக்கி போட வச்சிடலாம். ஆரம்பிச்சு விட்டு 2 லைன் தான் பேசினேன், அதுக்கப்புறம் புடிச்சுக்கிட்டீங்க, நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ப்ரோ, பூரா ஓவரா பேசு கம்புருது. நம்ம தான் பண்ணோம் கம்புரு. அங்க வந்து பார்வெல்லாம் இஷ்டத்துக்கு இது என்ன இருக்கு, உங்களே தான் அமுக்குனதோட இது என்ன பெருசா அப்படின்றாங்க. ஓகே, அதெல்லாம் விடுங்க. விக்னேஷ், ரம்யா மேட்டர் சொல்லுங்க. ரம்யா மேட்டர் எனக்கு என்ன ப்ரோ தெரியும்? என்ன நடந்துச்சு? உள்ள போயிருக்காங்க, உள்ள போயிட்டு விகாஸ் நோண்டிட்டு இருக்காங்க போல. எல்லாருக்கும் விக்கல்ஸ் மேட்ச் தான் ரொம்ப பாசமா இருக்கு. விக்கல்ஸ் டைட்டில் வின்னர் ஆகாம விட மாட்டாங்க. அதுக்கு விட மாட்டாங்க போலயே. வாய்ப்பு இல்ல. அக்ஷரா போயிட்டு சாண்ட்ரா நோண்டிட்டு இருக்காங்க போல. அது என்னோட கணிப்புப்படி விக்கல்ஸ் எல்லாம் எவிக்ட் ஆகல, பெட்டி எடுக்கல அப்படின்னா, ஏன்னா இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு கரெக்டா இந்த வாரத்துக்கு பார்க்கும்போது. பெட்டி எடுக்காம எவிக்ட் ஆகலனா விக்கல்ஸ் வில் பி இன் செகண்ட் ரன்னர் அப் 3. ஓகே, நோ ரசிகன் ப்ரோ, அரோரா ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு. அரோராவா? அரோரா வின்னர் ரன்னர், இந்த 2ல ஏதோ ஒரு பொசிஷன். ஓகே, Who all went in today, Vignesh bro?
புரியல. இன்னைக்கு யாரெல்லாம் உள்ள போயிருக்கா? இன்னைக்கா ரம்யா ஜோ, அக்ஷர் சாரி அப்சரா. அது பேர் வேற வந்து தொலைய பிரஜன் மாட்டேங்குது. போலையா? பிரஜன் போல. பிரஜன் கடைசியில் தான் அமைச்சிருப்பான்னு நினைக்கிறேங்க. ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டு கடைசியில் பிரஜன் அமைச்சு பெட்டி எடுத்து போங்க அப்படின்றாங்க. அவ்வளோதான். விக்னேஷ் ப்ரோ இன்னைக்கு பிரவீன் ராஜ் வந்து பேசுறது எவ்வளவு சூப்பரா இருந்தது. அது நல்ல விஷயத்துல அது சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவர் பேசும்போது ஃப்ரேம் வச்சான் பாருங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. பிரவீன் ராஜா, பிரவீன் காந்தி, ஐயோ பிரவீன் அவர் வேற ராஜ். இந்த பிரவீன் காந்தி வெளியில வேற வேற என்ன ஒரு உலகமே இருக்குன்னு போகும்போது தான் ஸ்பேஸ் இருக்குன்ட்டு பேசிட்டு போனாரு. இப்பவும் வந்து திரும்பி ஒரு ஸ்பேஸ பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏன் அவர் அங்கதாங்க இருக்காரு சாமு, நம்மளுக்கு தான் தெரியல சாமு. நாம விக்னேஷ் நம்ம அந்த டீகல்ல இருக்கும்போது இருந்தார்ல பக்கத்துல. ஆமா, எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார். இமாத் ப்ரோ நீங்க சொல்லுங்க இன்னைக்கு வினோத்தோட இமாத் ப்ரோ இந்த உண்மையிலே இந்த வீக் நீங்க வராதுக்கு வேற ஒரு ரீசன் அவங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு டிஎம்ல. அங்க வராததுக்கா? இல்ல நீங்க வரல இல்ல, பட் அங்க வேற ஒன்று நடந்துச்சு. நான் உங்களுக்கு டிஎம்ல சொல்றேன். சரி, ஓகே ஓகே. பிஹைண்ட் தி ஸ்கிரீனா? எஸ். ஓகே. ரசிகன் ப்ரோ, இமாத் ப்ரோ நீங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க இன்னைக்கு வினோத்தோட ஆக்டிவிட்டீஸ் என்ன மாதிரி நீங்க இரியா வருவோம், ஸ்பீக்கர்ஸ் பேசிட்டு வருவோம். நிலா சொல்லுங்க. நிலா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஆக்சுவலா the last time I saw 24 hours was in the Sandra first task பண்ணும்போது, அதுக்கப்புறமா the 48 hours I saw this task in detail. So அதுதான் I was just நீங்க பேசிட்டு இருக்கும்போது தான் I was wondering how and also actually I came to this space only because I saw a lot of the comments on Twitter and X and how bad people are in destroying people's character and Sandra mostly, but the point is if everyone's trauma is their own, you don't have to understand another person's trauma, but you just have to give them the benefit of the doubt. She was also talking about her father who kicked her and all that. And first the way that Sandra has been or wife who has been considerate of her husband, who is very protective of her family and her children. அவங்களோட இமேஜ் பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்ததுல இருந்தே. பிரஜன் கொஞ்சம் வாய்ஸ் ஏத்தி பேசினாலோ she's always been trying to control and say இப்படி பண்ணாத வெளியில தப்பா போயிடும், இது பண்ணாத வெளியில தப்பா போயிடும், பிள்ளைங்க பாக்குறாங்க அவங்க பாக்குறாங்க. So that mentality of a housewife, she is been a housewife for quite a while and she's got into that character of the housewife. And you cannot உங்களோட அம்மாவோ உங்களோட wife, so your sister who is a housewife, let's imagine that character. They just want ஒரு சொசைட்டில ஒரு நல்ல பேர்ல இருக்கணும், ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கணும், யாரும் நம்மள தப்பு சொல்லக்கூடாது. Always that image comes in front. That's the image of Sandra. Surely she's not going to win the title and all that, but what Paru and Kamruddin did was it's more than abuse. Even நீங்க நிறைய இது பேசிட்டு இருக்கீங்க, the reason for the red card and all, but physical abuse and verbal abuse, adile like I think Sam was talking or Rasigan was talking, just it starts and ends there. அவ்வளவுதான். Abuse of any kind, it just starts and ends there. It doesn't need a reason for Sandra react பண்ணணும்னே தேவையில்லை. Sandra வந்து react பண்ணிருக்கலாம், பண்ணாம இருந்திருக்கலாம், but to hit somebody, willingly hit somebody, வேணும்ட்டே போய் அடிக்கிறது, பிளான் பண்ணி அடிக்கிறது, everything, that is a red card incident. நீங்க வந்து you don't even have to worry about why what happened and all that. If Paru was right the other time, முன்னாடி அவ கண்ணுல பட்டது, Sabari did not willingly hit her or wantedly hit her. It was an accident as a part of the game. So அதுக்கு ரெட் கார்டு, இதுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். ரெட் கார்டுனா see, it's not about anyone. It was a planned incident, willingly hit and traumatized. So 2.5 hours somebody is just cramped in that space. Your entire body is numb, you can't move, of course. So she is asking Vikram to pull her out, which means her entire legs are numb. So just give the benefit of the doubt for trauma.
யூ டோன்ட் இதுக்காக மத்தவங்கலாம் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும்னு நம்ம நினைக்க தோணுது இல்ல. பட் you don't have to have experienced it. If you're having a good life, God bless you, you have a good life. But there are survivors of physical violence, domestic violence. நீங்க கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டாலே it will bring back memories of so many things, and it's so bad to even talk about a trauma that a person is going through. So that's what I wanted to share. So yeah. Thank you. தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லு தருண் பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. தருண் ப்ரோ பேசுங்க. அதான் வந்திருக்காரு. ஹரி எப்படா துபாய் வர? நெக்ஸ்ட் விக்னேஷ் நீ வரும்போது விக்னேஷை கூட்டு வா. எப்ப கூப்பிட்டு வந்துடும்? இல்லடா, புர்ஜ் கலிஃபா பக்கத்துல அந்த துபாய் மால் லேக் இருக்குல்ல, அது பக்கத்துல சாண்ட்ரா கூட செல ஓபன் பண்ணான்னு இருக்கேன். ஏன் இப்படி எடுத்துட்டு நீ எடு. நான் தாத்தா ஸ்பீக்கர் எடுக்கணும். நீ கொடுத்துரு, நீ எடு சீக்கிரம் எடு. தாத்தா எடுக்கணும். பண்ணிடலாம். ஹரி ப்ரோ நீங்க கேட்டீங்க தெரியுமா? என்ன நீங்க இவ்வளவு பாராட்டுறீங்க, அவங்கள மாதிரி இல்லங்கிறீங்க, சரியான கேமருங்கிறீங்க. அப்ப அவங்களுக்கு தப்பே கிடையாது. ப்ரோ ஹரி ப்ரோ நீங்க வந்து கேட்டீங்க தெரியுமா சுபிக்ஷா இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னு. இப்போ இன்னொரு கிளிப் பார்த்தேன். அந்த கிளிப்ல ரெட் கார்டு கொடுத்தது 100% கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ உங்களோட 2 மினிட்ஸ் லிசனுக்கு மாத்திக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ ரெட் கார்டு கொடுத்தது கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. மேலே ஏத்துற பாருங்க. ரெட் கார்டு கொடுத்து கரெக்ட் தான். நான் ரெட் கார்டு கொடுத்து தப்புன்னு சொல்லவே இல்லை. ரெட் கார்டு கொடுத்து கரெக்ட் தானே? இல்ல அதே ஆட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. See, a lot of people are not seeing the interviews of these people until the show is getting over. So அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். ஓகே ரசிகன் ஆக்சுவலா அவங்க ரெட் கார்டு கொடுத்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த மன்னிப்பு கேட்கும் போது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க தவிர ரெட் கார்டு கொடுத்தோம்னா நான் 100% ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ப்ரோ நான் திரும்ப சொல்றேன், மன்னிப்பு கேட்கும் போது அவங்க மன்னிச்சிருந்தாங்கன்னா தான் ஃபேக்கு. தட் வாஸ் எக்ஸாக்ட் ரியாக்ஷன். சாம் நான் சொல்லல சாம், அவங்க சொன்னதுதான் நான் சொன்னேன். நீங்க வேற மாத்தி நடிச்சா மாட்டிப்பாங்க சாம்ல. இல்ல இமாத் ப்ரோ நாங்க வந்து உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருந்தேன், நீங்க அதை கேட்டு சொன்னா நல்லா இருக்கும். என்ன ரிக்வெஸ்ட்? கம்ப்யூட்டர்லாம் ஹெல்த்லாம் ஓகேயா? ஹி இஸ் ஹாப்பி? என்ன பண்ணிட்டு இருக்காரு? அடுத்து என்ன பண்ண போறாரு? ஆன்லைன் வந்து இங்க பாருன்னா கூட பரவாயில்ல, வந்து போஸ்ட் எல்லாம் போட்டாங்க. இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. நான் என்னைக்கு கம்யூனிட்டியை பத்தி ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். நீங்க வந்து டைவர்ட் பண்ணி என்ன வேற பக்கம் கொண்டு போகல. விக்னேஷா இருக்கட்டும், சாமா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், என்னைக்காவது நான் கம்யூனிட்டியில முட்டு கொடுத்து பேசிருக்கேனா? இல்ல ப்ரோ, ஐ அம் நாட் சேயிங் தட். ரெட் கார்டுல இப்ப கேக்குற கேள்வியை நீங்க முடிக்க விட மாட்டீங்க. ரெட் கார்டுல 2 பேர் வெளில போயிருக்காங்க. ஓகே, பாரு வந்து போஸ்ட் போட்டு அவங்க வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஆக்டிவ், ஷீ இஸ் ஓகே. கம்ருதீன் இஸ் நாட் போஸ்டிங் எனிதிங். ஹி ஹஸ் டிஸப்பியர்ட். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. பிகாஸ் யூ ஹேவ் கனெக்ஷன்ஸ், ஐ டோன்ட். யூ கேன் ஆஸ்க் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு நிமிஷம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா நாம ஏதாவது ஒரு கனெக்ஷன்ஸ் எடுத்து நம்ம என்ன நடந்துச்சு வீட்டுக்குள்ள அப்படிங்கறத சொல்லலாம். வெளியில இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு சில ஆர்மி பீப்புள் இருக்காங்கல்ல, இங்க ஸ்பேஸ் ஓட்டிட்டு இருந்தாங்களா ஆர்மின்னு போட்டு. இந்த क्वेश्चन நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்க போன வாட்டி விஷால் ஆர்மின்னு வச்சிருந்தாங்க. விஷால் கடைசி வரைக்கும் வரவே இல்ல. எனக்கு அது அவனா கேக்குறதும் கேட்காததும் ஒண்ணுதான். நம்ம வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல அவங்க இட்லி சாப்பிட்டாங்களா, சட்னி சாப்பிட்டாங்களா, தூங்கினாங்களா, வெஞ்சாங்களா, அந்த அப்டேட்லாம் இதுக்கு நான் கொடுத்தது இல்ல. இல்ல ப்ரோ, நம்ம வந்து கேளுங்களேன். செட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். பிரதீப் ஆண்டனி வெளில போனதுக்கு அப்புறம் கூட நான் பிரதீப் ஆண்டனி வீட்டுல இருக்காரா, எந்திரிச்சிட்டாரா, தூங்கிட்டாரான்னு அப்டேட் கொடுத்தது கிடையாது. சரி ஓகே, நான் தாத்தாட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னா. உங்களுக்கும் குசும்பு அதிகம். அதான் பிரதீப் ஆண்டனி வந்து நீங்க வீட்டுக்குலாம் வந்தாருல தாத்தா. தாத்தா நம்ம கொடுத்தீங்களாமே. தாத்தா பிரதீப் ஆண்டனி உங்க வீட்டுக்குலாம் வந்தாருல தாத்தா.
பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டு வாங்கினோம்ல எங்க வீட்டுக்கு வருவாங்கன்ட்டு ஏதாவது வேண்டுதலா? ஏதோ நேர்ந்து இல்ல விட்டுருக்காங்களா? ஜெனரலா கேட்டுக்கிறேன் தாத்தா. வந்து அவர் அவரும் வந்தாருங்க. அவரும் வந்தாரு. அது வந்ததுனால எனக்கு எவ்வளவு பிரச்சனையாச்சு. அவர் பாட்டுக்கு சாப்பாடு போட்டு டைனிங் டேபிள் உட்காந்து வச்சுட்டு வந்தா லைவ் பண்ற ரூம்ல தட்டோட வந்துட்டாரு. வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டாரு பொசுக்குன்ட்டு. இல்ல ரசிகா சார், அதாவது ரெட் கார்டு வாங்கி அவ்வளோ சப்போர்ட் இருந்தது வெளியில, ஓகேங்களா? அதுக்கு அகைன்ஸ்டா அவ்வளோ சப்போர்ட் இருந்தது. அவர் வந்ததுக்கே உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை. இவங்க 2 பேரும் வந்தா எங்க சப்போர்ட் தான் இருக்கே ப்ரோ. ஏங்க என்ன ப்ரோ வெளியில நீங்க இப்படி விட்டுருங்க. என் பேசிருக்கீங்க? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை ஆகும்? என்னங்க நீங்க என்ன யாரும் நினைக்க ஓ மாட்டீங்க. ஆமால, அது மறந்து போச்சு எனக்கு. சரி, நான் ஆனா ரசிகன் ஒண்ணு உங்கள்ட்ட இருக்கு ரசிகா. கேட்கத்தான் கை வாங்க ப்ரோ, நீட்டினேன். வாங்க தாத்தா. இல்ல பார்வதி அவங்களோட பேஜ்ல இருந்து எங்கேயும் போட்ட மாதிரி இல்லையே. அவங்களோட ஃபேன் பேஜ் தான் அது. மனோஜன் யாரோ அவர் பேர் கூட போட்டிருக்காரு, யார் அட்மின் அதுக்குன்னு. அது அவங்க பேஜே இல்லையே. அது அவங்க பேஜ் தானே, அவங்க பேஜ் தானே. இத்தனை நாளா இன்ஆக்டிவா இருந்துச்சு. அவங்க வெளில வந்தோடனே தான் அது டப்புனு ஆக்டிவ் ஆகி எல்லாம் அது அவங்க போட்டுச்சு. பேஜா? இல்லையே, அது மேல இருங்க நான் எடுத்து தர்றேன். அவங்க பேஜ் தான் தாத்தா. நீங்க அனுப்புங்க, நான் வேற அவங்க எதையும் பேஜ் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். விஜய் பார்வதின்னு ஒரு பேஜ். ஆமாங்க, கிரியேட்டர், அதுதாங்க. ஆக்டர், admin டிராவல் தான். என்டர்பிரினர், எம்சிசி, அலுமினை இந்த எல்லாமே பத்திரிக்கை இருக்கு. எல்லாம் போடுவாங்கல்ல, இவர்தான் ஆசிரியர் அந்த மாதிரி, அதுக்கு அட்மின் பேரு போட்டிருக்காங்க பாருங்க. ஆமா. இல்லையே தாத்தா, நான் அனுப்பிச்சுக்கிறேன் உங்களுக்கு. வேற பேஜ் இல்ல பாக்குறீங்கன்னு ரசிகன், நினைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட். இன்னொன்னு சொல்லட்டுமா? 2 பேருமே கவுன்சிலிங்ல இருக்காங்க. 1 வீக் ஆகுது. அது கழிச்சு தான் வெளியிலே வருவாங்க. இன்னும் யாரு போஸ்ட் போடுறது? என்ன போஸ்ட்? அட்மின் போடுவாங்க, இல்ல பிஆர்ஓ போடுவாங்க. உள்ள இருக்கும் போதே போடலையே அட்மின். அதான் கேக்குறேன். ஏங்க ஸ்பேஸ்ல வந்து யாராவது ரூம் போட்டா அவங்க தான் போட்டாங்கன்றீங்க. அவங்க மேல ஓகே. உள்ள இஷ்டத்துல அவங்க ஃபாலோவர்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் நான். இது தெரியல, நீங்க அனுப்பிச்சு வைங்க, நான் பாக்குறேன். நான் அனுப்பிச்சுக்கிறேன் தாத்தா. அது நீங்க என்ன அதுல அது அந்த அவங்க அந்த பேஜ் பேஜ் தான், மேல அவங்க வந்து பேஜ் தான். அட்மின் அவ்வளவுதான். பேர் போட்டிருக்கான்னு பாருங்க. இல்ல ஆர்டிஸ்ட் ஃபவுண்டர். ஓ, அப்ப நான் வேற சென்டி பாக்குறேன். சென்டி ப்ளூ டிக் ஆர்டிஸ்ட் ஃபவுண்டர். அனுப்புங்க பாக்குறேன். அனுப்பிச்சிட்டேன் தாத்தா. தேங்க்யூமா, பாக்குறேன். விக்னேஷ் ரிக்வெஸ்ட் போன சரி, இத இத பார்க்கல, இப்ப அதெல்லாம் விடுங்க. இந்த பேஜ் நான் சொல்லு சார், பாக்குறேன். சொல்லு சார். ரிக்வெஸ்ட் 3 இருக்கு, எடுக்க முடியல. கொஞ்சம் பார்த்து. இந்த ஏய், ரசீன் எனக்கு போஸ்ட் எடுக்க போஸ்டே மாட்டோம். ஒரு மாதிரி இதுதான். இல்லையா எடுத்து சுகி போட்டு. ஐயோ. கோவஸ்டே எடுக்க மாட்டான்ட்டு ஒரே வார்த்தைதான். சாரி ரசி, அவன் கேன்சல் பண்ணிட்டு கொடுக்கலாம்னு பார்த்தா டக்குன்னு போயிட்டான். ஐயோ வெளில போயிட்டாயா? வரும். சொல்லு தரும். சொல்லுங்க ப்ரோ, இமாத் ப்ரோ. ஐயோ இமாத் தூரம் போயிட்டாரு. பேசலாமா? பேசுங்க பேசுங்க பேசுங்க. பேசுங்க. இல்ல இப்போ அங்க ஒரு டாபிக்கே வேணாங்க, விட்டுருங்க தயவு செய்து. வேற ஏதாவது பேசுங்க. நீங்க வந்து அதை பத்தி எனக்கு ரொம்ப பேசுங்க. என்ன நடந்தது? வந்தோடனே அதான் டாபிக்கா இருந்துச்சு, அதனால பேசணும். நாங்களா ஓபன் பண்ணி பேசலையா? நீங்க பேசுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கானா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே தெரியல. அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா இருக்கா, ரொம்ப நர்வஸா இன்னைக்கு இருக்க தானே மாதிரி. நோட்டீஸ் பண்ணீங்க? ரொம்ப நாளாவே அவருக்கு கிளாப்ஸ் ரொம்ப நாளா அப்படிதான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு ரொம்ப இருங்க ஒரு மாதிரி இருங்க. இருக்காரு. என்னைக்கு கிளாப்ஸ் வர ஆரம்பிச்சதோ அன்னைக்கு அவருக்கு வந்து சனி கிரகம் உச்சத்தில் வந்து விட்டது. இது நிறைய நேரத்துல நிறைய பேரை புட் டவுன் பண்ணி அவர் பேசிக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு அரோராவை பேசிட்டாரு, அதனால பெருசா ஹைலைட் ஆகுது. இருந்தாலும் அப்படி பேசியிருக்க கூடாது, தப்புதான். ஆனா அது நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு. சனி கிரகம் உச்சத்தில் அப்படின்னா சாமுவேல், சனி கிரகம் உச்சத்தில்னா அப்ப அடுத்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு உச்சத்துல இருப்பாரோ? யாருங்க? கானா வினோத். இல்லைங்க, அவருக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சுங்க. இந்த வியனா நீங்க நான் அப்ப வந்து சொன்ன போது சொன்னீங்களே, அதுதான் ரீசன். நான் அப்புறம் பார்த்தேன்ல. ஐயோப்பா, தாத்தா இன்னைக்குதான் நம்ம வியனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங்கா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு இல்ல முன்னாடி கொச்ச கொச்ச கொச்சன்னு இருந்துச்சு. 10 பேர் இருந்தாங்கல்ல. 10 பேர்ல வந்து 2 பேர் வந்து ஃபுல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணதுனால நோட்டீஸ் பண்ண முடியல. ஆனா நான் நோட்டீஸ் ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டேன். இல்ல இன்னைக்கு ரொம்ப ஓவரா இருந்துச்சுங்க. எல்லாரும் பின்னாடி போய் நின்று என்ன பேசுறாங்க தன்னை பத்தி அது வந்து தட் ஷோஸ் அவரோட பதட்டத்தை தான் காட்டுதே தவிர, வெளில இருந்து வந்தவங்களையாவது வாய மூடி சும்மா இருக்கணும். எதுக்கு பிரவீன் ராஜ் அப்படி ஒரு ஆட்டிடியூட்? அவங்க எல்லாம் வந்து கண்டஸ்டன்டா வரலையே. அதே மாதிரி திவ்யா வந்து நேரா போய் கேட்க வேண்டியதானே சாண்ட்ராவை, எதுக்கு பின்னாடி பேசுறாங்க?
ம். அது சொல்லுங்க. தாத்தா உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேளுங்க. கேட்கணும். கானா வினோத்தோட அந்த சாங்கோட லிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு ஆக்சுவலி. அவரு வந்து 2 பாட்டு இப்போ இன்னைக்கோ நேத்தோ பாடுனாரு. அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்க ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி? தட் இஸ் வெரி வெரி சீப் அண்ட் ரூட். ஏன்னா அவர் ஆல்சோ ஆஸ்க், நீங்கள் வெளியில் வந்து இது போட்டிங்களா, என்னது வீடியோ போட்டிங்களான்னு. அதுக்கு அந்த அம்மா ஆமான்னது. பட் இட்ஸ் நாட் நன் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். வெளி விஷயம் எப்படி மற்றவங்க பேசக்கூடாது. ஈவன் ஈ ஷுட் நாட் டாக் அபவுட் தட். பட் ஐ திங்க் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அன்வாரண்டட். இல்ல, the way that he pinned his lyrics for Aurora, how it is different from what Saravanan did That is in objective. season 2. That shows what metal is made of, ma. Exactly. ரொம்ப objective, very No, objective. but that does not show any difference from what Saravanan did in season 3 இல்ல. சரவணன் எப்பவோ பண்ணது சொன்னார், இவர் அதுதான் வந்து சொல்றேன். கரண்டா பண்றாரு. Yeah. So அண்ட் தாத்தா இப்போ ஓகே இதெல்லாம் பண்ணிட்டு இஸ் ஹி ரியலி டிசர்வ் த டைட்டில்? அது நமக்கு சொல்ல முடியாதுமா, ஓட்டை வச்சு தானேம்மா டைட்டில். இந்த சீசன்ல யாருமே டிசர்வ்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஓட்டு வரப்போதோ அதுதான். அந்த ஓட்டு எப்படி வருதுன்றது முக்கியம் கிடையாது சேனலுக்கு. நீங்கள் எவ்வளோ ஓட்டு வருதோ அவ்வளோதான் கணக்கு. சார் நேற்று கூட ஒருத்தன் யூடியூப்ல போட்டிருந்தான், இந்த ஷோ பார்க்குற எங்களுக்கு தான்டா நீங்க இதுவே கொடுக்கணும், கப்பே கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த கப்பை தூக்கி மியூசிக்ல வச்சிருக்கோம், நாங்கள் போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹேம்நாத் கொடுத்துருவோம். இல்லைங்க, நான் அதுக்கு சொன்னதாங்க கொடுத்துருவோம் பெஸ்ட்டு. பேசாம. கப்பை கொண்டு போய் பார்வதி வீட்டில் வச்சுட்டு இவங்க வந்து அந்த ட்ரெஷரண்ட் வைக்கணும். ஒவ்வொரு இடத்துல ஒரு லட்ச ரூபான்னு 50 இடத்துல வச்சிடணும். 50 லட்சத்தை போய் எடுக்கட்டும். 2 காரில் போட்டு எல்லாத்தையும் அமிச்சா அது ஒரு 100 நாள் 150 நாள் ஓட்டலாமே. ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, பேசுங்க பேசுங்க, பிரகாஷ் பேசுங்க. ப்ரோ, இது வரைக்கும் திவ்யா வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு மாதிரி துள்ளி துள்ளி குச்சி வர்றது, ஒரு மாதிரி நெளிஞ்சு பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா? யாரு? வியானி என்ட்ரிக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் பண்ற மாதிரி திவ்யா முன்னாடியே கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்துச்சு. அது அது என்னமோ தெரியல. அது ஒரு 2-3 சீசனா அந்த ஃபினாலே வீக் வந்தா ஒரு சில டாப் கண்டெண்டர்லாம் கொஞ்சம் அப்படியே சைல்டிஷா பிஹேவ் பண்ணி மாறிடுறாங்க. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. ப்ரோ உங்களை நீங்க டாப் கண்டென்டர்னு சொல்றீங்க, பட் அவங்களால ஒரு சாண்ட்ரா கிட்ட போய் நேரா கூட கொஸ்டின் பண்ண முடியாத ஒரு கண்டஸ்டன்ஸை எப்படி நம்ம டாப் கண்டென்டர்னு நம்ம சொல்ல முடியும்? ஷி கேனாட் ஈவன் கொஸ்டின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டியதானே கிட்ட டிஸ்கஸ் பண்றத. ஓட்ஸ் வருது ப்ரோ அதுதான் கேக்குறேன் ப்ரோ, எப்படி இல்லைங்க, ஓட்ஸ் போடுறாங்க? கொஸ்டின் இதுல கேட்டா அவங்க என்ன கொசுக்கு எனக்கு மயக்கம் போட்டு ஒண்ணும் வந்துட்டாங்கன்னா புரியல. அது ஓகே ப்ரோ, அது அங்க இருக்க டாக்டர்ஸ் பாத்துப்பாங்க, அது நம்மளோட இது இல்ல. திவ்யா இது வரைக்கும் நேரா கேள்வி கேட்ட 2 ஆளு வினோத், கமருதீன். முதல்ல திவ்யா போய் கன்ஃபெஷன் ரூம்ல அழுதாங்களே ஃபர்ஸ்ட் வீக்கே, அந்த மாதிரி அவங்களும் அழுக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க செலக்டிவ் பர்சனை மட்டும் தாங்க கேள்வி கேட்பாங்க, மற்றவங்க கிட்ட எல்லாம் கேட்க மாட்டாங்க. யாருன்னா பேசுறீங்களா? ஒண்ணுமே கேட்கல. இல்ல யாரும் பேசல. ஏன்னா யாரும் பேசல. நான் பேசுறது கேட்டுதா? ஹலோ பிரகாஷ், நான் உங்ககிட்ட தான் ஒண்ணு கேட்கணும். நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, இந்த சாண்ட்ரா போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, பார்வதி ஃபேன்ஸ் மட்டும் தான் பண்றாங்கன்னு நீங்க போட்டீங்கல்ல, என்னால அதுதான் அக்செப்ட் பண்ணவே முடியல. இருக்கிற மொத்த குரூப்புமே இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்குது. நான் பார்வதி ஃபேன்ஸ் மட்டும் சொன்னேனா இல்லைன்னா வந்து என்ன சொன்னது கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க பாப்போம். இந்த வீக்கு கொஞ்சம் நிறைய மேனிபுலேஷன் நடக்கும் ப்ரோ. ட்விட்டர்லாம் பார்த்துட்டு போய் ஓட்டு போடாதீங்க. இல்ல சாம், நான் ட்விட்டர்ல தான் பார்த்தேன். எல்லா ஸ்பேஸ்லயும் நானும் போறேன். ஆனா எல்லா ஸ்பேஸும் ஜஸ்ட் ஒரு லிசனரா கேட்கும்போது அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா வெளியே வந்தவங்க சுபிக்ஷா வந்து பேசினதெல்லாம் ட்விட்டா போட்டுருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது இவரு சொல்றாரு, பிரகாஷ் சொல்றாரு. சும்மா விட்டாலே அவங்க போயிருவாங்க இந்த வாரம்.
எனக்கு அதுதான் புரியல. அவங்க டாப் 6லயே டாப் 5க்குள்ள வர ஹி இஸ் கண்டென்ட்லயே நாட் இல்ல. ஈவன் நீ எனக்கு 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 தெரிஞ்சு தேவையில்லாம நாட் ஏன் ஈவன் போய் டாப் 5 நோ ஓகே. நின்னுக்கிறான்னு தெரியல. நோ அப்ப நின்னுக்கிறானு இருக்கவங்கள தெரியல. எதுக்கு இவ்ளோ பேசி பெரிய ஆளாக்கி விடுறாங்கன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு பாருங்க அன்அஃபிஷியலா ஓட்டே இல்ல. எதுக்கு இவ்ளோ பதறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. சும்மா விட்டாலே அது போயிருவாங்க அவங்க. அதுதான் நீ அதுதான். பேசி 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 இப்ப உள்ள வச்சுட்டாங்கன்னா என்ன அப்படி இல்ல பண்ணுவீங்க? இத ரசிகா, பேசி 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 அப்படி ஓட்டு இல்ல போட்டா என்ன ரசிகா, பண்ணுவீங்க? ரசிகா அப்படி ம். இல்ல. சும்மா விட்டா அப்படியே போயிருவாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆக மாட்டாங்க. ரெஜிஸ்டர் என்ன பண்ணாதான் ரெஜிஸ்டர் சீசன்ல இப்போ பண்ணணும்? நம்ம சீசன் 8 அப்படின்னா ஒரு 6 பேரை டக்குன்னு நம்ம மைண்ட்ல வரும்ல. அந்த மாதிரி ஒரு 5-6 பேர்ல இவங்களும் ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகும். பிளேயர்ஸ், நீங்க ப்ரோ வந்து இங்க குட் கேளுங்களேன். குட் கானாவினத்தோட இந்த பிளேயர்ஸ். சீசன் வந்து லிரிக்ஸ் பத்தி ட்வீட் ஐ அம் பண்றீங்களா? பிரிட்டி ஷுவர். இல்ல நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். ம் நீங்க கானா வினத் வந்து இப்படி லிரிக்ஸ் எழுதுனாங்களே அதுக்கு ஏதாவது ட்வீட் பண்ணீங்களா அவரை பத்தி? நான் அதுவும் தப்பு தானே? அது பாட்டு இஸ் வந்து இட் லைவ்ல ரைட்? தான் வந்துச்சு போல இருக்கு. நான் 1 hour அதான் எபிசோட ப்ரோ கிளிப்பை லைவ்ல மட்டும் தான் போடுவேன். வந்ததுல்ல. லைவ்ல லைவ்ல வந்தாலும் நீங்க அது பண்ணும் ப்ரோ. நான் 1 hour பிகாஸ் இட்ஸ் எபிசோட் ராங். ஆளுங்க. இட்ஸ் நான் நான் 1 அது hour தப்பு எபிசோட் ஆளுங்க கிடையாது. கேஎஸ். நான் 1 hour எபிசோட் ஆளு. இப்போ என்னது அனுப்பிச்சு விடுங்க, நான் வேணா பாக்குறேன். இன்னைக்கு நான் ஒரு கிளிப்பு போட்டிருப்பேன். பிக் பாஸ் ஃப்ரேம் வச்சிருப்பாரு. அது கூட 1 hour எபிசோட்ல தான் எடுத்தேன். ப்ரோ இன்னைக்கு 1 hour எபிசோட்ல வந்து வினோத் வந்து பிரவீனை 33 நாள்ல போனேன்னாரு. சபரியை வந்து 93 நாளா நீ தான் பண்ணனாரு. அப்புறம் அரோராவை பேசாதன்றாரு. இதெல்லாம் வந்து சரின்னு சொல்றீங்களா? அவர் 33 நாள்ல தானே போனாரு. அவர் முகத்துக்கு முன்னாடியும் பண்றாரு, பின்னாடியும் தான் பண்றாரு. அதாங்க 33 நாள் தானே அவர் போனாரு. யாரு? ரவீன 35 நாளா 35 33. சரி 33 நாள். அவர் போனதான் சொன்னாரா? ஆமா. அதான் சொன்னாரு. வேற அதுதான் ப்ரோ. இவர் வந்து மற்றவங்களெல்லாம் வந்து எப்படி அப்படி டீக்ரேட் பண்ற மாதிரி பேசலாமா? கரெக்டா? அவரை வந்து சபரி வந்து அந்த இது ஆக்டிவிட்டியை பத்தி ஏதோ ஒரு வார்த்தை சொன்ன உடனே வந்து நீ இப்படி பேசினா நான் இப்படிதான் பேசுவேன்றாரு. அப்ப அது சரின்றீங்களா? அந்த மனுஷன் வந்து ஆல்ரெடி ப்ரெஷர்ல தான் இருக்காரு. அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பிரவீன்ராஜ் வருவான் வருவான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து நின்று இருந்தவர் வந்தோன்னா அவனை மதிக்கவே இல்லை. பிரவீன்ராஜ் வாஸ் அகேன்ஸ்ட் ஹிம். பக்கத்தில் போல இவரு நடுவில் 2-3 வாட்டி போயிட்டு வந்தார். அவர் வந்து பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து எதுவுமே இவருக்கு மைலேஜே கொடுக்கல. இவர்கிட்ட பேசவே இல்லை. சம்திங் கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் பின்னாடியே இருந்தார். வினோத் ட்ராமா அந்த ஆயிட்டாரோ? டிப்ரெஷன்ல இவர் பேச அவர் பேச இவர் பேச அவர் பேச வினோத்துக்கும் ட்ராமா ஆயிடுச்சோ அப்போ? கண்டிப்பா ஆகும் இல்லையா? அங்க எல்லாத்துக்குமே ட்ராமா வருதே அங்கதான். அப்ப அது எல்லாத்துக்கும் வரல இல்லையா? ஒருத்தருக்கு மட்டும் வரக்கூடாதுல்ல, எல்லாத்துக்கும் வரலாம்ல அது. அதுதான். அதே சாண்ட்ராக்கு வந்தா வந்து ஃபேக்கு ட்ராமா ஆக்டிங்கு, வினோத்துக்கு வந்தா ட்ராமா. கரெக்டா? இல்ல நான் என்ன சொன்னேன்? ட்ராமான்னு நான் சொல்ல, ட்ராமான்னு. அதுதான் ஓகே, இந்த பிக் பாஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்ராமான்னு நிப்பாட்ட மாட்டேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லாம் டிராமாவா தான் யூஸ் பண்றாங்க. இப்ப எல்லாருமே டிராமா. தட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. தட் இஸ் ப்ரோ எனக்கே இது மை பாயிண்ட் டிராமாவா ஆஃப் வியூ. இருக்கு ப்ரோ. ஒரே இதை சுத்தி லூப்ல போற மாதிரி இருக்கு. புதுசா அதேதான் பேசலாமே. அதேதான். நான் அதனாலதான் இங்க வந்து ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது நான் ரம்யா பக்கம் போனேன். அவர் என்ன பிரகாஷ் மறுபடியும் இழுத்துட்டீங்க வர சாண்ட்ராட்ட. ரம்யா இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். ஒண்ணுமே பண்ணலையா ப்ரோ? அதுக்காக தான் பேச கொடுப்போம் இல்லைங்க ப்ரோ. நான் வினோத்தை பத்தி தான் ப்ரோ. ஓ, எங்களுக்கு ரம்யா வந்துட்டாங்கல்ல, எங்களுக்கு அது போதும். வாட் அபவுட் அப்சரா நாங்க விக்னேஷ்? எப்படி செலிப்ரேட் பண்றோம் மட்டும் பாருங்க நீங்க. அப்சரா சாரி இஸ் கீர்த்தி. வாட் அபவுட் அப்சரா? வரட்டுங்க, நாளைக்கு வரட்டும், பார்ப்போம் என்ன இருக்கு. இன்னைக்கே பேசிட்டு அப்புறம் ப்ரோ நாளைக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்சரா நாளைக்கு தலைவி ஆடல் மாடல் பண்ணுவாங்க. ஓடு கலகரம். நம்ம அவங்க போடுற ஸ்டெப்பை நாம போடுறோம். தட் 4 ஸ்டெப். வீடியோ ஐயோ காத்திருக்கிறேன் 3 ப்ரோ. ஸ்டெப் தான். இப்ப இந்த விஜய் சித்துல இப்போ ஒரு பாட்டு ரீல்ஸ் பண்ணி போன ஓடிட்டு இருக்குல்ல, செம்ம ஃபேமஸா. வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை அப்படின்னு அந்த பாட்டு பயங்கரமா இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாளைக்கு இவங்க ஆடுற பாட்டுக்கு நாம ரீல்ஸ் போடுறோம். போடுங்க வீடியோக்காக காத்திருக்கிறேன். ப்ரோ விவேக் ஒரு படத்துல ஒரு ஸ்டெப் சொல்லி ஆனா நான் இன்னைக்கு ஒரு என்ட்ரி ஒருத்தருக்கு வந்து அண்டர் சாங் போட்டாங்கப்பா. என்னால சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? அந்த கொடுமையை நீ ஏன் கேக்குறீங்க? முடியல என்னால. போயா என்ன சாங்? உனக்கு வன்மோயா? உனக்கு வன்மம். வேட்டையன் படத்துல பாட்டு போட்டாங்க, ரஜினி பாட்டு. தலைவனுக்கு என்ன குறைச்சல்? வாட்டர் மெலனுக்கு தான் சொல்றேன், தலைவனுக்கு என்ன குறைச்சல்? சூப்பர் ஸ்டாரா? சூப்பர் ஸ்டார்டா அப்படின்னாங்க. ஓகே
ரசிகன் ஒன்னேன்னு பண்ணிட்டாங்க, பிரவீன் காந்தி கூட அமிச்சிட்டாங்க. இல்லைன்னா சிங்கிளா வந்து செமையா இருந்திருக்கும். கெட்ட மாசம் மூணு இருக்கும். 3 ஹீரோயின் வெளியே அப்படியே நிக்கிறாங்க காத்துக்கணும். பாத்தீங்களா இல்லையா? அந்த பிரேம பாத்தீங்களா இல்லையா? பிரேம பாருங்க இருக்கலாம். நடுல நல்ல அவனை யார உள்ள விட்டது. ஒரே நிமிஷம் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க. டிபி மதி பேசுங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்படி 1 ஹவர் ஷோ பார்த்துட்டு ஒரு நேரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்க? ஆக்சுவலா ஒரு ரிவ்யூ பண்றாங்க, ஒரு இது பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா 24x7 பார்த்துட்டு, யார் யார் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும். 1 ஹவர் ஷோ 1 ஹவர் 1 ஹவர் ஷோ பார்த்துட்டு, இவங்க ட்ராமா பண்றாங்க, இவங்க தப்பு பண்றாங்க, இல்ல டிவில காட்டுறது தான் பண்றாங்கன்னா, டிவில ஆல்ரெடி யார வந்து பெருசா காட்டணுமோ அவங்கள தான் காட்டுவாங்க. அப்போ அப்படி பண்ணோம்னா ரிவ்யூவே பண்ணக்கூடாது. அடுத்தவங்கள வந்து தப்பா போர்ட்ரே பண்ணக்கூடாது, தப்பா நேரேட்டிவ் பண்ணக்கூடாது. அது எப்படி பண்றாங்க? ரிவ்யூன்ற பேர்ல பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ரிவ்யூ பண்றீங்கன்னு ஒரு ஜாப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 24x7 பார்த்து லைவ்ல எல்லாத்தையும் செக் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு, இல்ல அதுக்கப்புறம் அது பண்ணணும். அவங்களோட ஒப்பீனியன். ஒரு நிமிஷம். இல்ல சூப்பர் பாயிண்ட். அது யாரு ஆனா ரிவ்யூ யார பண்றாங்களோ சொல்றீங்கன்னு சொன்னாங்கன்னா ரிவ்யூ சொன்னீங்கன்னு இல்ல வச்சுக்கோங்க. அது யார் ரிவ்யூ பண்றாங்களோ அங்க ஆமா. போய் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் எப்படி பண்றது இல்ல. ஓப்பனா ரிவ்யூ வந்துட்டீங்க. பண்ற நீங்களும் இப்ப நீங்க தான் அப்ப ரிவ்யூ பண்ணல. நான் 1 ஹவர் ஷோ பார்க்கல. நீங்க சொன்னீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, நான் துபாய்ல இருந்து வந்தேன். இப்ப வந்தோனமே எனக்கு ரெட் கார்ட் குடுத்தாங்க. என்ன நடந்துச்சு? எதுவுமே முழுசா தெரியாம மேடம் திடீர்னு அவங்க ஒரு வந்து நிமிஷம். டிராமா நான் ஆயிடுச்சுன்னு நான் இந்த பா, சொல்லிட்டாங்க. சீசன் ரிவ்யூ பண்றேனா? ஐயோ நான் இந்த இமாத சீசன் ரிவ்யூ உங்களுக்கு பண்றேனா? எதிரா இந்த நான் இங்க சீசன பயந்துட்டேன். ரிவ்யூ பண்ணல. நான் கேக்குறது என்னன்னா, நீங்க ஆல்மோஸ்ட் சீசனே பார்க்கலன்ற மாரி தான் நீங்களே சொல்றீங்க. நான் பிஸியா இந்த இருந்தேன். இந்த ரெட் சீசன் கார்ட் நான் விஷயம் ரிவ்யூ கூட பண்றேன். பார்க்கவே இந்த இல்ல. சீசன் நான் ரிவ்யூவரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீசன் நான் ஒரே ரிவ்யூவரா? நிமிஷம் தாத்தா ஏதோ சொல்ல வந்தாரு. ஒரே நிமிஷம் தாத்தா சொல்லுங்க. எப்பா எனக்கு இல்லப்பா, அது அவருக்கு தான். தேங்க்யூ. நான் 24 உங்களுக்கு இல்ல ஹவர்ஸ் சார். பாக்குறேன். கொஞ்சம் வேடிக்கை நான் பாருங்க. இந்த சீசன் நான் சுரேஷ் ரிவ்யூ பண்றேன். ஃபர்ஸ்ட் சாருக்கு நான் யார் சொல்லல. பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சுரேஷ் சாருக்கு சொல்லல. இமாத் ப்ரோக்கிட்ட தான் டைரக்ட்டா கேக்குறேன். அவரு இந்த ஆக்சுவலா இல்ல சீசன் ஓகே. ரிவ்யூ ஒரு நிமிஷம் பண்றாருன்னு கூட ஒரு விடுங்க. நிமிஷம் ஒரு நிமிஷம். ரிவ்யூ இந்த பண்றாருன்னு கூட விடுங்க. சீசன் நான் எந்த சேனல்ல ரிவ்யூ பண்ணி நீங்க பாத்தீங்க? ஒரு நிமிஷம் கேக்குறேன். நான் மொத கம்ப்ளீட் நான் பண்ணிக்கிறேன். கேட்டது நீங்க ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பதில் சொல்லுங்க. இல்ல நான் கேட்டது ஃபர்ஸ்ட் பதில் அப்ப சொல்லுங்க. ரிவ்யூ பண்ணலைல. ரிவ்யூ பண்ணவே இல்லைல. நீங்க ஓகே. ஆல்மோஸ்ட் பார்க்கவும் இல்ல. ஒரு ஷோ பார்க்கவும் இல்ல. நீங்க வந்து சரி ஆல்மோஸ்ட் இந்த ஏரியால இல்ல ரெட் கார்ட் குடுக்கும்போது இங்க இல்லவே இல்ல. எப்படி சரி ஒருத்தவங்கள வந்து நீங்க வந்து ஒருத்தவங்க விழுகுறாங்க, ஒரு விஷயம் நடக்குது. அவங்க ம் எவ்ளோ கோ த்ரூ பண்றாங்க, எவ்ளோ பெயின்ல இருக்காங்க, எதுவுமே ம் தெரியாம டைரக்ட்டா அவங்க டிராமா பண்றாங்க. அவங்கள பத்தி ட்விட்டா போட்டுக்கிட்டீங்க. டிராமா பண்றாங்க, பேனிக் அட்டாக் வரும். இந்த சீசன்ல கலந்துக்கணும்னா இத்தன குவாலிட்டீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி ம் சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் ரிவ்யூ பண்றாங்கங்கிற விஷயத்துல நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்களா? ரைட்டா? இப்போ நான் ஒரு ஆடியன்ஸ், நான் ஒரு ம், வியூவர். ஒரு ம். வியூவரா நான் பார்க்கும்போது நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றதுக்கு எனக்கு உண்டான ரைட்ஸ் இருக்கு. இட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால தான் ம். நான் கிளியரா அந்த வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா நான் கிளியராவே சொல்லியிருப்பேன். இட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க எப்படி ஒரு பாயிண்ட்ட நீங்க வந்து எடுத்து வச்சு பேசுறீங்களோ, எனக்கு அது வந்து இந்த இடத்துல எனக்கு ஓவர் ஆக்டிங்கா எனக்கு பட்டுச்சு. அதுல தப்பு கிடையாது. தட் இஸ் ஓகே மை ப்ரோ. பாயிண்ட் ஆஃப் நீங்க வியூ. சொல் ஏன்னா ஓகே நான் ப்ரோ. ரிவ்யூ பண்ணல. ஒன் மோர் திங். நான் வந்து ரிவ்யூ பண்ணல. ஓகே. நான் ம், எந்த யூடியூப் சேனல்ல இது பேசல. நான் என்னோட வால்ல, என்னோட இதுல நான் போட்டேன். ம், தட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ம். சரி ப்ரோ. நான் வந்து நீங்க வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் நான் பண்றேன். வந்து ரிவ்யூவரா நான் இருக்கும்போது ரெஸ்பெக்ட் நீங்க என்ட்ட நான் வந்து பண்ண இல்ல மாட்டேன்னு கேளுங்க. சொல்ல. நான் ரிவ்யூவரா ம், இருக்கும்போது நீங்க வந்து நான் ரிவ்யூவர்ன்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸோ, இல்ல ஒரு விதமான நான் வந்து மக்கள்ட்ட வந்து நான் பேசுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்க என்ட்ட வந்து பேசுனீங்கன்னா, நான் கண்டிப்பா அதுக்கு உண்டான நான் ஏன் அப்படி சொன்னேன், என்ன பண்ணேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். பட் இங்க அதனால தான் நான் கிளியரா சொல்லிட்டேன். நான் பார்த்த வரைக்கும் இட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெட் கார்டு குடுத்தது நான் வந்து ராங்ன்னு ஏதாவது சொல்லியிருக்கேனா? நீங்க இதுவரைக்கும் அத ஏதாவது பத்தி போட்டிருக்கேனா? பேசவே இல்லையே. ப்ரோ நீங்க இப்ப என்ன ஆகுதுன்னா, அத பத்தி ரெட் அந்த கார்ட் வீடியோல பத்தி யாரும் பேசியிருக்கேன். பேசல. மேடம் ரெட் கார்டு அதுல வந்து பேசியிருக்கேன். குடுத்தது சரின்னு சொல்லல. ஆனா அது ஒயிட் வாஷ் பண்றீங்களா? டைல்யூட் பண்றீங்க எல்லாத்தையும். இப்ப எதுக்கு ஒயிட் வாஷ்? சாண்ட்ரா வந்து எதுக்கு டிராமா ஒயிட் வாஷ்? பண்றாங்க அப்படின்றத வச்சு, ஒரு ரெட் கார்ட் குடுத்தது வந்து எல்லாருமே வந்து எப்படி சொல்றாங்க, இப்ப அது பெரிய விஷயமா தெரியல. சாண்ட்ரா டிராமா பண்றாங்க தான் பெருசா இருக்கே தவிர, ரெட் கார்ட்ன்ற விஷயம் வந்து ஒண்ணுமே இல்லாத மாரி ஆயிருச்சு. ஓகே நார்மலா ஆயிட்டாங்க. அப்ப எல்லாருமே அவங்க வீட்டுக்குள்ள இருக்காங்களா? அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இருக்காங்களா? அந்த எப்படி சொல்றது? இப்ப சாண்ட்ராவ தான் பெருசா பேசுறாங்களே தவிர, அவங்கள தப்பா ஏன்னா பேசுறாங்களே சாண்ட்ரா தவிர, இந்த வீட்டுக்குள்ள ரெட் இருக்காங்க. கார்ட் விஷயம் ஏன்னா சாண்ட்ரா வீட்டுக்குள்ள இருக்காங்க. ஓ! நீங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கல்ல பிரதர் சார். நான் நான் வந்து கிளியர் கட்டா உங்கள நான் நம்பி அதனால ஃபாலோ தான் பண்றவங்களும் அப்படி இருக்காங்கல்ல. கிடையாது. அப்படி கிடையாது. அதனால தான் நான் என்னோட வீடியோல சொல்லும்போதும் சரி, நான் எதா இருந்தாலும் சரி, இன் மை பிஓவி அப்படின்னு போடுவேன். இல்லன்னா இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுவேன். அது காரணம் தட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்க. ஆனா யாருமே யாரோட நான் அடுத்த மெடிக்கல் சீசன் கண்டிஷன் நான் இத எங்கேயாவது வச்சு ரிவ்யூவர் அடுத்த யாரையும் சீசன் நான் ரிவ்யூ பண்ணி நான் ரிவ்யூவரா இருந்தேன் அப்படின்னாக்கா, நீங்க வந்து தாராளமா என்ட்ட கேளுங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே ஸ்பெஷலா ஸ்பேஸ் போட்டு உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ சரிங்க நீங்க பிரதர். எப்படி இந்த ஷோவ நீங்க பாக்குறீங்களா ஒரு ஆடியன்ஸா,
அதே போல தான் இந்த ஷோவை நானும் இந்த சீசன் வந்து ஆடியன்ஸா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. அதுக்கு ஆடியன்ஸா நான் போய் விக்னேஷ் கூட பக்கத்துலயே உட்காந்துருந்தேன். ஆடியன்ஸோட ஆடியன்ஸா. ஓகே பிரதர். நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா, ம். உங்களையும் ஃபாலோ பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. ஆனா, நீங்க போற ஒரு ட்வீட்ட வந்து நெறைய பேரு பார்க்குறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. நீங்க ஒரு விஷயம் போடுறீங்கன்னா, அதுல ஒரு ஆத்தென்டிகேட் வேணும். சரி ஓகே. ஒருத்தவங்களோட மெடிக்கல் கண்டிஷன நீங்க போடுறீங்கன்னா, உண்மையா பொய்யா அப்படின்றத ஒரு அட்லீஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணி போட்டா நல்லாருக்கும். ஏன்னா, உங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. சரி இமாத் ப்ரோ போட்டாருப்பா. அப்ப இதெல்லாம் உண்மையா தான்ப்பா இருக்கும். அப்படின்னு நீங்க ம். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் போடுறீங்க. ஆனா, யாரும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு எடுத்துக்க மாட்டாங்க. சரி அவர் சொல்லிட்டாருப்பா. அப்ப நம்மளும் இப்படிதான்ப்பா. அப்படிதான் அப்படி இல்ல. எடுத்துப்பாங்க. கீர்த்திராஜ் தானே பேசுறீங்க? இல்ல. I wanted to add a ஐயோ! point. சாரி. I wanted to add a இது point. யார் பேசுறது? இமாத் ப்ரோ நான் தீப்தின்னு சாரி தீபி மதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசுறாங்க. ஓகே. பிகாஸ் எனக்கு இங்க காமிக்க மாட்டேங்குது. ஓகே, ஓகே. சொல்லுங்க. ஏன்னா தீபி கீர்த்திராஜ் மதி மட்டும் தான் Yeah. காட்டுறாங்க. So Imad Anna, I am not sure if you remember me. I would like to add a point here. நான் வந்து actually I followed you since a very long time. எனக்கு தெரியல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. துபாய்க்கு நான் வரலாமான்னே நான் உங்ககிட்ட கிட்ட தான் டிசைட் பண்ணேன். If you remember, it was like 4-5 years back அப்படின்னு நினைக்கிறேன். ஐடி ஃப்ரம் Exact. நியர்பை வாணியம்பாடியா, ஆம்பூர் Ambur. கரெக்ட்டா? I'm from Ambur. Yes. எங்க அந்த ஸ்வீட் பாக்ஸ்? எங்க அந்த நீங்க ஸ்வீட் பாக்ஸ்? மீட் எங்க அந்த பண்றேன்னு மக்கன் சொன்னீங்க. வீடா? மீட் பண்ணவே இல்ல ப்ரோ நீங்க. Let's meet sometime. ஓகே, Let's ஓகே. meet sometime. ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? All good, all good, all good. ஃபென்டாஸ்டிக். Yeah. ஓகே, ஓகே. கோ ஹெட், இல்ல கோ ஹெட். எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. I was not I mean என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் வாட் யூ see. ஆனா நான் இதுக்கு முன்னாடி மதின்னு ஒருத்தங்க பேசினாங்க. I can relate to her. ஏன்னா there are few people who we look up to. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? இவங்க சொன்னா ஓரளவுக்கு அது கரெக்டா இருக்குன்ற மாதிரி we all have it in mind. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள மாரியே 1 hour எபிசோட் பார்த்துட்டு இருக்கவங்கலாம் இம்மீடியட்டா பார்த்தா தே வில் திங்க் ஓகே இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா இருக்குமோன்னு தே குட் திங்க் இல்லையா? நான் வந்து லைவ் பார்க்கும்போது ஐ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஐ திங்க் தட் இஸ் வாட் மதி இஸ் ட்ரைங் டு டெல் ஹியர். நீங்க 1 hour பார்த்துட்டு ஓகே. கொடுக்கறது. ஓகே கீர்த்தி, ம், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா கீர்த்தி, ம், நீ வந்து ரிவ்யூ பண்ணலனாலும், நீ ஷோ பார்க்கலனாலும், நீ ம். பார்த்தா கூட நீ எதுவுமே நீ போடாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்க. கரெக்ட்டா? இல்ல, ஏன்னா நான் எது இல்ல. போட்டாலும் அது ஆக்சுவலா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிற இல்ல. மாதிரி. ஓகே. I'll clarify that point. பிக் பாஸ் இப்ப வீட்ட நீங்க பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம். பிக் ம், பாஸ் வீட்ட பொறுத்த வரைக்கும் ம், நீங்க எந்த பாயிண்ட் சொன்னாலும் சரி, ம், இப்ப நான் வியானாவை ஒரு விஷயத்துல நான் வியானாவை அப்ரிஷியேட் பண்ணி பேசுறேன் அப்படின்னா, அதுக்கு ம், ஆப்போசிட் பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க ம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்பாங்க. ம். நான் இவங்கள பத்தி ஏதாவது சொன்னேன்னா, இவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த பிக் பாஸ். ரைட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே, நீங்க யார பத்தி பேசினாலும் உங்களை பிஆர்ன்னு சொல்லுவாங்க. நீங்க யார பத்தி பேசினாலும் சொம்பு தூக்குறன்னு சொல்லுவாங்க. நீங்க யார பத்தி பேசினாலும் யூ ஆர் அகைன்ஸ்ட் திஸ், யூ ஆர் அகைன்ஸ்ட் திஸ் தான் கண்டிப்பா வைப்பாங்க. யா. அப்ரிசியேஷன் ட்வீட்ஸ் எங்களுக்கோ, இப்போ சுரேஷ் சார் மாதிரி இருக்கிறவங்களுக்கோ, நீங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அகைன்ஸ்ட் ட்வீட்ஸ், ஐ மீன் அகைன்ஸ்டான கமெண்ட்ஸ் அதிகமா வரும். ரைட். எங்களுக்கு வந்து ஏன்னா தட் ஒரு இஸ் பிகாஸ் பாசிட்டிவா வர்றது வந்து பாத்தீங்கன்னா ம். ரேர். ஆனா வரும். வராமலாம் இருக்காது. ஆ. வரும். ஏன்னா ஆனா தட் இஸ் நீங்க ரேஷியோ பிகாஸ் படி தேர் ஆர் லாட் பாத்தீங்கன்னா ஆஃப் எங்களுக்கு பீப்புள். வந்து 30-70 மாதிரி போயிடும். கரெக்ட். ஸோ தட் இஸ் பிகாஸ் தேர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ரிலை அண்ட் ட்ரஸ்ட் வாட் யூ சே அப்படின்றது ஒன்று. இன் நோ திஸ் ட்ரஸ்ட். பர்டிகுலர் சினாரியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபார் யோர் கொஸ்டின், நான் வந்து நான் பார்த்ததை வச்சு நான் வியூ போடக்கூடாதான்னு கேட்டிங்கல்ல, அந்த கொஸ்டினுக்கு நான் வரேன். இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த நீங்கள் பார்த்து கமெண்ட்